கூடலூரை அடுத்த குந்தலாடியில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மனநல காப்பகம் அருகே உள்ள நிலத்தில் ஏராளமான சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குந்தலாடி பகுதியில் அரசு அனுமதியின்றி முதியோர்களுக்கான மனநல காப்பகம் நடத்தப்பட்டு வந்தது. இங்கு ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இல்லத்தில் சிகிச்சை பெற்று வந்த 13 பேரை கோவைக்கு மாற்றம் செய்தனர். இதனிடையே காப்பகத்தின் உரிமையாளர் அகஸ்டின் என்பவர் கேரளாவில் இதே போன்ற ஒரு இல்லத்தை நடத்தி வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இல்லத்தில் கடந்த வாரம் வரை 23 பேர் இருந்த நிலையில் தற்போது 13 பேர் மட்டுமே இருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி காப்பகம் அமைந்துள்ள இடத்திற்கு அருகே உள்ள நிலத்தில் ஏராளமான சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த காப்பகத்தில் இருந்த ஒரு சிறுவன் அதன் உரிமையாளர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அதிகாரிகளிடம் கூறியதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்கள் உள்ளிட்டோர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இடத்துல குந்தலாடிங்கிற இடத்துல ஒரு ஹோம் பர்மிஷன் இல்லாமல் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. பர்டிகுலராக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஹோம் இங்கே நடக்கிறதுக்கான எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் கிடையாது. அரசாங்கத்துக்கு எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் இப்படிங்க ஒரு ஹோம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எங்களோட ஃபைண்டிங்ஸில் கண்டுபிடிச்சோம். ஆமாம், இது சம்மந்தமாக அதாவது இந்த ஒரு ஹோம் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஒரு அட்ஜசன்ட் லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பாடிஸ் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது இங்கே இருக்கிற நம்ம இதை பார்த்துக்கிற இந்த சர்வன்ஸ்லாம் சொல்லும்போது நமக்கு தெரியுது. நம்மளும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம். இது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் நம்ம போலீஸ்க்கு ரிட்டனில் கொடுத்துருக்கோம். இவங்களெல்லாம் நம்ம இப்போ ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போலீஸ் இந்த எஃப்ஐஆர் போட்ட அப்புறம் இது சம்பந்தமான டீட்டெயில்டு என்கொயரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.